இருக்கு. இந்த ஒவ்வொரு மரமாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம மரம் வந்து பென்சில் வுட்டுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், பென்சில் வுட்டு. இந்த மரம் பார்த்தா இது குமிழ் தேக்கு. குமிழ் தேக்கு மரம். இது வணக்கங்க. இது வந்து மல்பெரி செடிங்க மரம். இது வந்து இது பழம் வராது, பட்டுப்பூச்சி இலைக்கு மட்டும்தான் வெட்டி போடுறதுன்னு நமக்கு பின்னாடி தான் தெரிஞ்சிச்சு கொஞ்சம். இப்போ இந்த பட்டுப்பூச்சி இந்த இலை மாதிரி இந்த மல்பெரி சொன்னாங்க, இது எதுக்கு முக்கியமாக இங்கே வச்சேன்னா ஆடு முதல்ல ரெண்டு பார்த்தீங்கன்னா பெருக்கு தோல் இருக்கு. இது டீ போட்டுலாங்க. இது வந்து சாத்துக்குடி மரங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரவிச்சந்திரன் அண்ணனோட தோட்டத்தை பார்க்க வந்திருக்கோம். இங்கே பிரமிக்கத்தக்க அரிய வகை மரங்கள் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 மரத்துக்கு மேலே அந்த இடத்துல இருக்குது. இந்த ஒவ்வொரு மரமாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளோட எல்லோருக்கும் வணக்கம். நம்ம தோட்டத்தில் சில ஒரு 5 சென்ட் மட்டும் பிரித்து அதில் மர ரகங்கள்லாம் கொஞ்சம் நட்டுருக்குறேன். அது மரம் ஒன்று சொல்கிறேன். இது வந்து மகோகனி மரங்கள். டிம்பர் மரத்துக்கு நல்ல விலை உயர்ந்த மரங்களில் சொல்லக்கூடியது. எத்தனை மரம் நம்ம இதில் இருக்குது? ஒரு 5 மரம் வச்சாங்க, 3 இருக்குது. இப்போ 2 பட்டாச்சு. ஆமாம், இது வந்து தாண்டிக்காய் மரங்க. இது மகோகனி நட்டு அதே டயத்தில் தான் நட்டேன். இது வாங்கிட்டு வந்து நட்டது தான். தாண்டிக்காய் வந்து இந்த மருத்துவ குணம் உள்ள இந்த திரிபோலான்னு சொல்கிறாங்க இல்லையா, 3 தாண்டிக்காய், கடுக்காய், நெல்லி. திரிபோலாவில் இது ஒரு வகை. ஆமாம், மரம் வந்து பென்சில் வுட்டுன்னு சொல்லுவாங்க. பென்சில் வுட். ஆமாம், பென்சில் வுட்டு. இந்த மரம் பார்த்தா வுட்டு டிம்பர் மரங்களில் இது ஒரு வகை தான். இப்போ இதில் நம்ம நிறைய கிழங்கு ரகம் இருக்கு இல்லையா, காவல்லி கிழங்கு மாதிரி பக்கத்தில் நட்டு மேலே ஏற்றி விட்டோம்னு வச்சுங்க, மேலே போய் காவல்லி வந்து நல்ல கொடி ஓடும் உள்ள. ஏன்னா நிறைய கிளையாக இது கொடியாக தொங்கிட்டு இருக்கு. இந்த மேலே கிளைங்கெல்லாம் வளைஞ்சி மெலிசாக இருக்கனால இதில் போய் பின்னிக்கிட்டு நிறையா வரனால நல்ல காய் போருங்க. போன வருஷம் இதில் தான் ஏற்றிருந்தேன். இந்த வருஷம் வேறு ரகங்கள்லாம் கொஞ்சம் நட்டுருக்குறேன் மேலே காய்க்கிறதுக்காக. அதெல்லாம் தனியாக நட்டுருக்குறேங்க. கொடிகள் ஏற்றி ராசவல்லி கிழங்கு தான் மேலே இதில் போய் பரவுறதுக்காக ராசவல்லி இது பொருளாக நட்டுருக்குறேன். கிழங்கு வகைகள். ஆமாம், இந்த ரகம் நீங்கள் வீடியோ எடுத்துருக்க மாட்டீங்க. இது ராசவல்லின்னு பேர். ரெட்டு அரிஞ்சோம்னா உள்ள சிகப்பு கலரில் இருக்குங்க இந்த ரோஸுக்கு. ஆமாம், தண்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இங்கே பக்கத்தில் போய் வீடியோ எடுத்து பாருங்க, இங்கே தெரியுமா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்கும் பாருங்கள் நல்லா. இது குமிழ் தேக்குங்க. பார்க்குறது குமிழ் தேக்கு மரம். இது வெளியே இருந்து பார்த்தாலும் தெரியும், நல்லா பலன்னு இருக்குங்க. தேக்கு மரம் மாதிரி தேக்கை விட ஒரு நல்ல உறுதி இது அதிகங்க. உறுதி அதிகம். ஆமாம், எளிமையாக ஈஸியாக இருக்குது. ரொம்ப கிளடிக்காது. நல்லா மரம் வந்து தண்டு நல்லா பெருத்துக்குங்க. 4 இப்போ இதை வச்சு 5 வருஷம் ஆகுது. இதோட பேர் என்ன சொன்னீங்க? குமிழ் தேக்கு. குமிழ் தேக்கு. அடுத்த மரம் வணக்கங்க. இது வந்து மல்பெரி செடிங்க மரம். இது வந்து பட்டுப்பூச்சிக்கு இலை வந்து பயன்படுத்துறது, வெட்டி போட்டு பட்டுப்பூச்சிக்காக பயன்படுத்துவாங்க. இந்த இதுலேயே மல்பெரிலேயே சாப்பிடக்கூடிய பழம் வர ரகமும் இருக்குங்க. நீங்கள் பழம் வர ரகம் நட்டு வச்சுருக்கலாமா? இல்லை, அதுதான் கொண்டாந்து வைக்கணுங்க. இப்போ இது வந்து முதல்ல வச்சுட்டேன். இது பழம் வராது, பட்டுப்பூச்சி இலைக்கு மட்டும்தான் வெட்டி போடுறதுன்னு நமக்கு பின்னாடி தான் தெரிஞ்சிச்சு கொஞ்சம். இப்போ இந்த பட்டுப்பூச்சி இந்த இலை மாதிரி இந்த மல்பெரி சொன்னோம் இல்லையா, இது எதுக்கு முக்கியமாக இங்கே வச்சேன்னா ஆடு முதல்ல எங்கள் வீட்டில் வளர்த்துருந்தாங்க. ஆட்டுக்கு தீனி வேணுன்னா இதை வெட்டி போட்டுக்கலாங்க. அப்பப்போ வெட்டி போட்டோம் வச்சிங்களேன், இது அது போய் புடச்சி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இது ரொம்ப பெருத்துருச்சு. இது கூட வெட்டணுங்க. கழிச்சுட்டோம்னா இந்த மழை காலத்துக்கு நல்லா புடச்சி வரும். நல்லா தளதளன்னு இருக்கும். ஆடு மாடுக்கு தீனியை பயன்படுத்திக்கலாம். இது வந்து மாங்கிழுவை. மலைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. மாங்கிழுவையில் ஏன் மாங்கிழுவைன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த இலையை கசக்கி லேசாக வாசனை பார்த்தீங்கன்னா மாவோட வாசனை நல்லா கம்மன்னு அடிக்குங்க. மாம்பழத்தோட வாசனை கசக்கி நல்லா மோந்து பாருங்க. கசக்க கூட தேவையில்லை, சாப்பிட்டு பார்த்தாலும் நார்மலாகவே ஸ்மெல் பண்ணாலே அது ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாவோட வாசனை வரும். மாங்காவோட இலையோட இலையோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. ஆமாம், அதனால இது மாங்கிழுவைன்னு பேர். மாங்கிழுவை. ஆமாம், ஒரு தண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பச்சை கலரில் தாங்க இருக்குது. பெருக்கு இந்த மாதிரி தோல் உரிங்க யூஸ் ஆகுது. இது டீ போட்டுக்கலாங்க. ஆமாம், ஆட்டு மாட்டுக்கு தலை. இந்த இது ஆடு மாடு நல்லா சாப்பிடுங்க. அது இல்லாமல் நம்ம கூட டீ போட்டு சாப்பிட்லாம் காலையில், ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்து சாத்துக்குடி மரங்க. சாத்துக்குடி அப்பாயி வச்சதுங்க. இது ஒரு 12 வருஷம் ஆகுதுங்க. 10 வருஷத்துலேருந்து ஒரு 2-3 வருஷமாக அப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்குதுங்க. வருஷத்துக்கு ஒரு 10 பழமாவது கிடைக்கும். சாத்துக்குடி பார்த்தீங்கன்னா இந்த மரம் தான். சாத்துக்குடி மரம் இது வந்து பலாமரங்க. பலாமரம் எத்தனை மரம்? பலாமரம் 2 மரம் வச்சுக்கிறேங்க. பலாமரம் வந்து நிலத்தோட நீரை வந்து சேமிக்கக்கூடியதுங்க. அதில் வேணுன்னா ஊடு பேரை ஏதாவது கொடி செடிலாம் ஏற்றிருக்கிறேன். அது ஏறிக்கிட்டு இருக்குங்க.
அதில். இது வந்து சிறுநெல்லிங்க. இதுதான் நம்ம சின்ன பிள்ளையில இருக்கும்போது அதிகமாக நிறைய நம்ம வீட்டுக்கு இருக்குங்க தோட்டங்கள்லாம். நெல்லிக்காய் மரங்க, சிறுநெல்லி. இந்த நெல்லியை வந்து கால்சியம் சத்துலாம் அதிகம்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல புளிப்பு சுவை உடையதுங்க. ஊறுகாலாம் போட்டு வச்சுக்கலாம். அங்கே பார்த்தது இது வந்து பெருநெல்லிங்க. இது பெருநெல்லி நம்ம ரொம்ப நெல்லி ரகங்களில். ஆமாம், இந்த முப்பலா சொன்னேன் இல்லைங்களா, கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய், அதில் ஒரு இது வந்து நாட்டு நெல்லிங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பெருநெல்லி. கசக்கப்பாக இருந்தாலும் பட் தண்ணி குடிச்சா ரொம்ப இனிக்கும். அந்த ரகம் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இலைப்பரண்டை அது பேர். வட்டமாக இருக்கும், இலை வந்து வட்டமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இலைப்பரண்டைன்னு பேருங்க. அப்படியே இலையை கிள்ளி போட்டு துவையல் அரைச்சிடலாம், சூப்பராக இருக்கும். இலையை மட்டும் விட்டு கிள்ளிக்கலாம், தண்டு அப்படியே இருக்கும், மறுபடியும் இலை துளிர்ட்டுக்கும்.